ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எம்விஸ் அக்வேரியம். இந்த வீடியோவில் நம்ம வந்து புதுசாக நம்மளோட ஃபிஷ் டேங்க் 5 ஃபீட் ஃபிஷ் டேங்க்கு வந்து நம்ம வேவ் மேக்கர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேவ் மேக்கரை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வேவ் மேக்கர்னால் என்ன, அது ஒரு பெரிய அக்வேரியம் என்னோடது மாதிரி 5 ஃபீட் 6 ஃபீட் அந்த மாதிரி பெரிய பெரிய அக்வேரியமுக்கு அது வந்து எப்படி ஒரு கேம் சேஞ்சராக இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ அண்ட் என் டேங்க்கில் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட்டை வந்து எடுத்தாச்சு. இது வந்து நம்ம அமேசான்லேருந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 1 டே ஆர்டர் போட்டு 1 டேயில் டெலிவரி ஆகிடுச்சு. இது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா சோபோ. அதுலேருந்து நம்ம 1500 லிட்டர்ஸை பர் ஹார்க்குள்ளே சர்க்குலேட் பண்ணுற மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு வேவ் மேக்கர் நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து எனக்கு 900 ருபீஸ் ஆச்சு. ஸோ இது கரெக்டான ப்ரைஸானு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போதைக்கு இதோட நான் ரிவ்யூ ஃபுல்லாமே கொடுக்கல, ஏன்னா இது வந்து வாங்கி 2 டேஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே என்னால் ரிவ்யூ இந்த ப்ராடக்ட்டை பற்றி போட முடியாது. இந்த வேவ் மேக்கர் வந்து நான் 1 மந்த் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லி அது ஒரு ரிவ்யூ அப்புறமா போடுறேன். உங்களுக்கு இப்போவே வேணும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கூட தரேன். ஸோ உங்களுக்கு இது வேணும்னு உங்களோட இதில் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். அண்ட் தென் இதுதான் நம்மளோட வேவ் மேக்கர். இது நல்லா சைஸில் பெருசாக இருந்தது. நம்ம டபுள் ஃபேன் வாங்கலை, சிங்கிள் ஃபேனில் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம 5 ஃபீட் டேங்க்குக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி தான். அண்ட் இதுக்குள்ளே எதுவும் பெருசாக எதுவும் தரல, இவ்வளோ தான் இருந்தது. ஸோ இதுக்கு நல்ல லென்த்தாக ஒரு ஒயர் கொடுத்துருக்குறாங்க. நான் அதை பார்க்கும்போது அதை தெரிஞ்சது. ஸோ இந்த பாக்ஸில் இருக்க மாதிரி தான் நம்மளோட வேவ் மேக்கராக இருக்க போகுது. அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து நல்லா பெருசாக சக்ஷன் இருக்குது. இது மேக்னெட்டிக் பின்னாடி கிடையாது, சக்ஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டைட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து மேலே கீழே சைடில் அந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கானது. அண்ட் பின்னாடி நல்லா பெருசாக ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணி நம்ம உள்ளே வச்சு பண்ணிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் எனக்கு அது தெரியல, உள்ளே வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தப்பறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இது பில் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது, எந்த குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. பார்க்கும்போது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இல்லை. ஸோ எனக்கு இது நல்லா பிடிச்சிருந்தது. நம்ம டேங்க்குக்கு ஏற்ற கெப்பாசிட்டியில் தான் வாங்கியிருக்கோம். அண்ட் நம்ம டேங்க்குக்கும் இது நல்லா தான் இருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு பர்சனல் தாட். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, இது வந்து 7500 லிட்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ஜென்ரேட் பண்ணுவோம், சர்க்குலேட் பண்ணுவோம் வாட்டரான்னு. ஸோ அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 10 வாட்ஸ் அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் டேங்க்குக்கு ஏற்ற கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதோட ஸ்பீடு வந்து எவ்வளோ சர்க்குலேட் பண்ணுன்றதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். சில வேவ் மேக்கர் இருக்குது, அதில் உங்களோட அந்த ஃபேன் ஸ்பீடு கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் தென் டபுள் ஃபேன் வச்ச வேவ் மேக்கரும் இருக்குது. உங்கள் டேங்க் சைஸ்க்கும் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வேவ் மேக்கரை நீங்கள் அண்ட் தென் மெயினாக நீங்கள் வளர்க்குற ஃபிஷ்ஷு அந்த ஃபிஷ்ஷோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வேவ் மேக்கரை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இதை டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். லைக் இது உள்ளே வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த செக்ஷன் வந்து உங்கள் மிரரில் உட்காந்துரும். ஸோ கிளாஸில் உட்காந்துரும். ஸோ பிரச்சனை இல்லை, அது நல்லா டைட்டாக உட்காந்துரும். நம்ம வந்து அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப இந்த கார்னரில் வச்சிங்கன்னா தான் அது சர்க்குலேட் பண்ணி, நான் இந்த கார்னரில் வச்சனால தான் அது வாட்டரை சர்க்குலேட் பண்ணி அந்த கார்னரில் டர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபில்ட்ரேஷனில் தள்ளும். ஸோ தட் ஃபில்ட்ரேஷன் அதை சக் பண்ணி மேலே வந்து ஃபில்ட்ரேஷன் டாப் ஃபில்டரில் அனுப்பிடும். ஸோ அங்கே ஃபில்டர் ஆகி தண்ணி வரும். இதுதான் நம்மளோட ஃபில்ட்ரேஷன் செட்டப்பும் அண்ட் தென் நம்ம வேவ் மேக்கர் பிளேஸ்மெண்ட்டும். இப்போ நம்ம ஆன் பண்ண உடனே தண்ணி வந்து சர்க்குலேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வாட்டர் வந்து மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் தெரியுது. ஸோ அதுதான் நம்ம வேவ்ஸ். லைக் இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஃபோர்ஸாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேவ் மேக்கரை டாப்பில் வச்சு அந்த ஃபேனை கொஞ்சம் மேலே தூக்குனிங்கன்னா அது இன்னும் ஃபோர்ஸாக போகும். தண்ணி வெளியே வரக்கூடாதுன்றனால நம்ம அப்படி வச்சுருக்கோம். நீங்கள் அது மேலே பார்த்தும் வைக்க வேணாம், ரொம்ப கீழே வைக்க வேணாம். அதை பார்த்தீங்கன்னா கீழே டர்ட்டும் சர்க்குலேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ரொம்ப கீழே வச்சிட்டிங்கன்னா உங்களோட கிராவல்ஸ் அந்த சாண்ட் எல்லாமே அது கூட சேர்ந்து மூவ் ஆரம்பிச்சிடும். ஸோ பாட்டம் கிளாஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் ரொம்ப மேலேயும் வைக்காமல் ரொம்ப கீழேயும் வைக்காமல் கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி அண்ட் சென்டரில் கொஞ்சம் வச்சிங்கன்னா அது வந்து நல்லா வாட்டர் சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் வேவ் மேக்கரை ப்ளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம வேவ் மேக்கர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அண்ட் அது எப்படி செலக்ட் பண்ணணுன்றதை பற்றி பார்க்கலாம். வேவ் மேக்கர்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டேங்க்கில் வந்து வாட்ரு ஸ்டில்லாக இல்லாமல் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வேவ் மேக்கரோட வேலை. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ரிவர் ஓஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்ரு வந்து வேவ்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்.
ஸோ அந்த மாதிரியான செட்டப்பை நீங்கள் உங்கள் டேங்க்கு கொண்டு வரணும்னா வேவ் மேக்கர் வச்சா தான் வேவ்ஸ் வரும். அண்ட் தென் உங்களோட ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அந்த மாதிரி டைப்ஸில் தான். இப்போ என்கிட்ட சில்வர் அரவணா இருக்குது. அரவணா ரிவர் ஃபிஷ், ஸோ அது ரிவர் மங்கினே சொல்லுவாங்க. அங்கே வந்து வேவ்ஸ்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு ஹேபினண்ட்டே அதுதான். நல்லா ஃபாஸ்ட்டான வேவ்ஸ் அந்த மாதிரி தண்ணியில் தான் அது வாழுமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்கள் உங்கள் டேங்க்கில் கொண்டு வரத்துக்கு வேவ் மேக்கர் யூஸ் ஆகும். ஸோ செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டேங்க்கோட மேலே வாட்டர் வந்து ஸ்டில்லாக இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்டில்லாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து அழுக்கெல்லாம் உட்காரும். அதுவும் அந்த அழுக்கெல்லாம் உங்கள் டேங்க்கோட வாட்டர் குவாலிட்டியை ரொம்ப புவராக்கிரும். அண்ட் தென் உங்களோட டேங்க் பாட்டம்லேயும் கிராவல்ஸ்க்கு நடுவில் அந்த ஃபிஷ்ஷோட டர்ட்டெல்லாம் உட்காரும். அது எல்லாமே நீங்கள் வேவ் மேக்கர் வச்சிங்கன்னா இந்த வாட்டர் வந்து சர்க்குலேட் ஆக ஆக அந்த டர்ட்டும் சர்க்குலேட் ஆகி ஃபில்ட்ரேஷனில் போயிட்டு அதுவும் க்ளீன் ஆயிரும். இது க்ளீனிங்லேயும் உதவும், ஃபிஷ்ஷஸ்க்கும் ஆக்டிவாக வச்சுக்க உதவும். அதனால வேவ் மேக்கர் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டேங்க்குக்கு போடணும். அதுவும் பெரிய டேங்க்குக்கு தான். சின்ன டேங்க்குக்கு ஏன் போடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 2 ஃபீட்டு 3 ஃபீட் டேங்க்குக்கெலாம் நீங்கள் இதை இன்டர்னல் ஃபில்டர் போடுறீங்கள, அதுவே போதும். ஏன்னா அதுக்கான பவர்லேயே நீங்கள் வாங்கி போட்டுட்டிங்கன்னா அதுவே வாட்டர் சர்க்குலேட் பண்ணும். அதுவே அந்த வாட்டர் மூமெண்ட்டை வச்சுருக்கும், வேவ்ஸ் வச்சுருக்கும். ஸோ டர்ட்டும் அதை க்ளீன் பண்ணிடும். அந்த வாட்டர் வேவ்ஸை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிடும். நம்மளுக்கு வேவ் மேக்கரோட வேலை அங்கே கிடையாது. இப்போ ஒரு 4 ஃபீட் டேங்க்கு 5 ஃபீட் டேங்க்கு அவ்வளோ பெருசு போயிட்டீங்க. உங்கள் டேங்க்கோட கெப்பாசிட்டி ஒரு 400 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குன்னா அதை உங்களோட இன்டர்னல் ஃபில்டரால் சர்க்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் அப்போ தான் வேவ் மேக்கர் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வேவ் மேக்கரை எப்படி சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபிஷ்ஷஸோட சைஸ். இப்போ என்னோடய அரவானா வந்து 1 ஃபீட் 1.5 ஃபீட் இருக்கா, என்னோடய ஆஸ்கார் இவ்வளோ இன்ச்சஸில் இருக்கா. ஸோ அதுக்கேற்ற வேவ் மேக்கர் தான் நீங்கள் வாங்கணும். உங்களோட வேவ் மேக்கர் உங்கள் ஃபிஷ்ஷை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கக்கூடாது. உங்களோட ஃபிஷ் ஸ்விம்மிங்கை அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அந்த ஃபோர்ஸில் நீங்கள் வாங்கணும். அப்புறம் உங்கள் டேங்க்கோட வாட்டர் கெப்பாசிட்டியும் பொறுத்து நீங்கள் வேவ் மேக்கர் வாங்கணும். அண்ட் இந்த டேங்க்கில் ஒரு 400 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்குன்னா அதுக்கு இவ்வளோ தான் வாங்கணும், இவ்வளோ ஸ்பீடில் தான் வாங்கணும். இப்போ எந்த வந்து 5 ஃபீட்டு 5 × 2 × 2 எந்த ஒரு 550 லிட்டர்ஸ் வாட்டர் என் டேங்க்கில் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ தட் நான் வந்து இந்த 7500 லிட்டர்ஸ் சர்க்குலேஷன் ஸ்பீடில் வாங்கியிருக்கேன். அண்ட் 10 வாட்ஸ் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டேங்க் எவ்வளவு பெருசாக போதோ அதுக்கேற்ற மாதிரி சிங்கிள் ஃபேன், டபுள் ஃபேன், அந்த ஸ்பீடு, அந்த லிட்டர்ஸு, சர்க்குலேஷன் ஸ்பீடு இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு இது ஹெல்த்தியாக இருக்கணும். உங்கள் ஃபிஷ்ஷஸை ஆக்டிவாக வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குங்க. உங்கள் ஃபிஷ்ஷை வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்குற மாதிரி வாங்காதீங்க. ஸோ இதுதான் வேவ் மேக்கரோட யூசஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு வேவ் மேக்கர்னால் என்ன, அதோட யூசஸ்லாம் என்னென்னு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் அக்வாரியம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எம்பிஸ் அக்வாரியம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம இந்த மாதிரி ஃபிஷ் கீப்பிங் டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் அதெல்லாம் போடுறது எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.